அம்மாபட்டணத்துல 170 வருஷம் பாரம்பரியமிக்க ஒரு பள்ளிவாசலும் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய வீடுகளும் இடித்து தரைமயமாக்கப்பட்டிருக்கு. நான் பேசியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாட்டு முப்பாட்ட காலத்தில் இருந்து அம்மாபட்டணத்தில் வீடு கட்டி இருக்கிறாங்க. அதை ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடிக்கிறான். அவன் பத்திரம் பதிவு பண்ணியிருப்பான், பட்டா மாறுதல் பண்ணியிருப்பான், அதுக்கு மின்சாரத்துக்கு விண்ணப்பிச்சிருப்பான், குடிநீருக்கு விண்ணப்பிச்சிருப்பான், சொத்து வரிக்கு தீர்வு கட்டியிருப்பான். இதுல ஒரு இடத்துல கூட வராது ஆக்கிரமிப்புன்னு தெரியல. அப்ப ஆக்கிரமிப்புக்கு நீ பட்டா போட்டு கொடுப்ப, பத்திரம் போட்டு கொடுப்ப, மின் கட்டணம் கொடுப்ப, மின் சேவை, குடிநீர் சேவை கொடுப்ப, தீர்வு தந்தா வருஷம் வருஷம் வாங்கிக்கிருவ, எல்லாவற்றையும் செஞ்சு போட்டு இன்னைக்கு ஆக்கிரமிப்புன்னு சொல்லி நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்களுடைய வீடுகள் இடிபடுகிறது இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியில. நீங்களா சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலரா? வயசான ஒரு ஐயா 55-60 வயசு, எங்க அப்பா வயசு இருக்கும், போலீஸ் முன்னாடி நின்று கெஞ்சுறார், எனக்கு ஒரு 2 நாள் நேரம் கொடுங்க, என் வீட்டுல பொருட்கள்லாம் இருக்குது, குழந்தைங்க இருக்காங்க, என் மனைவி இருக்காங்க, மகள் இருக்காங்க, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, நான் வாடகைக்கு வேற வீடு பக்கத்துல பார்த்துருக்கிறேன், என் பொருட்களை எல்லாம் எடுத்து மாத்திக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க ஜேசிபி வச்சு இடிச்சுக்கங்கன்னு 2 நாள் அவகாசம் கேட்கிறாருங்க. மனசுல ஈரம் உள்ள ஒருத்தனால ஒரு 2 நாள் அவகாசம் கொடுக்க முடியாதா? ஆக்கிரமிப்புன்னு அவருடைய பேச்சை மீறி, அவர் கோரிக்கையை மீறி அவர் கண் முன்னாடியே வீடுகள் இடிக்கப்படுது. ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு. எதனா ஆக்கிரமிப்பு? தஞ்சாவூர்ல சாஸ்திரா என்கிற ஒரு கல்லூரி, யாருடைய கல்லூரி? வலதுசாரி இந்துத்துவ கும்பலால RSS உடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி 30 வருடமாக தமிழ்நாட்டினுடைய சிறைத்துறைக்கு சொந்தமான 31 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து கல்லூரி கட்டி அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 2022ஆம் ஆண்டு 3 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தினுடைய டிவிஷன் பெஞ்ச் அதற்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருச்சு. 3 வருஷம் ஆச்சுல்ல, தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, ஆக்கிரமிப்பு அகற்ற வேண்டியது தானே. நோட்டீஸ் சொல்லிட்டு வந்துச்சு தமிழ்நாடு அரசு, ஸ்டாலின் அரசு, சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் 4 வாரம் டைம் தரோம், 4 வாரத்திற்குள்ள சாஸ்திரா பல்கலைக்கழகத்தை நீங்க காலி செய்யணும். எவிக்ஷன் நோட்டீஸ்னு சொல்லுவாங்க, காலி செய்யறதுக்கான அறிக்கை. அந்த எவிக்ஷன் நோட்டீஸ் ஒட்டிட்டு வந்து 3 வருஷம் ஆகி போச்சுடா. இது வரைக்கும் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் ஒரு செங்கல் அகற்றிருப்பியா நீ? செஞ்சு பாருங்க. அப்ப ஆக்கிரமிப்பு என்றால் இவனுக்கு எது ஞாபகத்துக்கு வருது? இஸ்லாமியருடைய வீடு, பள்ளிவாசல், சேரி மக்களுடைய குடிசை, இதுதான் ஆக்கிரமிப்பு இவனுக்கு. அறிவார்ந்த பெருமக்கள், அப்ப ஆக்கிரமிப்பு என்கிற பெயரால இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வீடுகள் நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய அந்த வேளையில அம்மாபட்டத்தில் இடிக்கப்படுது. இதற்கு எதிராக திமுக கூட்டணி கட்சிகள் நாங்களா முஸ்லிம்களுடைய பிரதிநிதிகள் என்று தங்களை தாங்களே மார்க்கெட்டிக் கொள்ளக்கூடிய முஸ்லீம் லீக், மாமக, மாஜக, இன்னும் என்ன ஜோக்கா ஜேக்கா எவையெல்லாம் இருக்கிறியோ, யாராவது ஒரு வார்த்தை பேசிருக்கிறியா? அம்மாபட்டத்தில் முஸ்லிம்களுடைய வீட்டை இடிக்க கூடாது என்று ஒரு வார்த்தை பேசினதுண்டா இவங்க? ஆனால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அறிக்கை விட்டு ஒரு நாள் ஆச்சு. அம்மாபட்டத்தில் இஸ்லாமியருடைய வீடுகளும் பள்ளிவாசலும் இடிக்க கூடாது என்று அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க. எடுத்து படிங்க. ஏன் இந்த முஸ்லீம் லீக், இந்த மாமக, இந்த கட்சிகள்லாம் திமுக எதிராக பேச மாட்டாங்க, அறிக்கை விட மாட்டாங்க? ஏன்னா பேசினா முதலாளி கோச்சிக்கிறார். சீட்டு தராம போயிட்டாருன்னா முஸ்லீம்கள் வீடு இடிபட்டாலும் சரி, சிறைவாசிகள் வெளியே வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, எனக்கு சீட்டு கொடு, 1 சீட்டு 2 சீட்டு, இதை கொடு. விளங்குமா இந்த நாடு?